Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுமே ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே நீங்கள் கேட்டுட்டு இருந்த பெண்டிங் இருந்த ஒரு வீடியோ தான் வந்து இன்றைக்கி நான் பண்ணுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மேக்ஸி கலெக்ஷன்ஸை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டீட்டெயில்ஸை எந்த மாதிரி வாங்குவீங்க, ஒவ்வொரு மேக்ஸும் எங்கே வாங்கினது, அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறையா வரும். சரி, அதை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக வந்து மேக்ஸி கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சரி, அதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ தான் இது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு மேக்ஸியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுவேன். மேக்ஸிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே இருக்க பேஸ்கெட்டில் வந்து நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸ் அதெல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒன் பை ஒன்னாக இதை வந்து நான் வந்து டீட்டெயில்ஸோடு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருக்க இந்த பிங்க் கலர் மேக்ஸி வந்து பார்த்திங்கன்னா மச்லவ் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து வாங்கினேன். எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் பட்டனோட வரும், ஃபீடிங் ஆப்ஷனோட இருக்கும். ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் வந்து டியூரிங் ப்ரெக்னென்சி நான் எடுக்கும் போதே வந்து மேக்ஸி டைப்பில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி ஃபீடிங் ஜிப்பு இல்லை ஃப்ரண்ட் பட்டன் இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து நமக்கு இப்போ பம்ப்பு வந்து மந்த்லி வந்து நமக்கு பெருசாகிட்டே வரும். ஸோ பம்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரெஸ் பண்ண முடியும். குர்த்திஸு, லெகின்ஸ் இதெல்லாம் வந்து டேஸ் ஆக ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் ஆயிரும். அப்படி தான் வந்து நான் மேக்ஸி வாங்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மேக்ஸி இப்போ ரீசெண்டாக வந்து என்னோடய ஃபோட்டோ ஷூட்ஸில் வந்து போட்டிருப்பேன். இது வந்து மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இது வந்து ஜார்ஜெட் டைப்பில் இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனிங் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஜார்ஜெட் மேக்ஸிலாம் எடுக்கும்போது நம்ம உடம்போடு ஒட்டின மாதிரி இருக்கும். நம்மளும் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரியும். நெக் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா வி நெக் பேட்டர்ன். ஸ்லீவ் வந்து லாங் ஸ்லீவு, ஃபுல் ஹேண்டுக்குமே வந்து ஸ்லீவ் இருக்கும். எப்படி நம்ம அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்து பார்த்து வாங்குகிறோமோ அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னரும் வந்து வியர் பண்ணணும். ஸோ பிரேசியர்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கணும். இப்போ நான் ரீசெண்டாக இதெல்லாமே வந்து ஷையவேல வந்து வாங்கியிருக்கேன். இப்போ ஷையவேல வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து ஃப்ளாட் ஆஃபரும் இருக்குது. அதேமாதிரி ஃப்ளாட் 40% ஆஃபர் இருக்குது. எல்லா ரேஞ்ச் ஆஃப் கேட்டகரிஸ்லையுமே வந்து இந்த ஆஃபர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பேடட் ப்ரா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்லைன் மட்டும் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பை 2 at 1299 அந்த மாதிரி ஆஃபரில் வந்து நான் வாங்கியிருந்தேன். டிஷர்ட்ஸு, தின்னான ட்ரெஸ்ஸஸ்லாம் போடும்போது இந்த மாதிரி நம்ம பேடட் ப்ராஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீடிங் மதர்ஸ் எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான ஃபீடிங் பிரேசியர் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து கிளிப் டைப் மெட்டீரியல். நான் வந்து டியூரிங் ப்ரெக்னென்சிலேருந்தே வந்து ஃபீடிங் ப்ராஸ் வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஷையவேல வாங்கி கிட்டத்தட்ட 1 இயராக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ மறுபடியும் வந்து 2 கலர் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நல்லா பிங்க் கலரில் இருக்குது. நல்லா கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். இது வந்து கிளிப் ஆன் ஃபுல் கவரேஜ் ஃபீடிங் ப்ரா. ஸோ நர்சிங் பண்ணுற மதர்ஸ் ப்ரெக்னென்சி டைம்லேருந்தே வந்து இந்த மாதிரி ப்ராஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஷேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். நமக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸும் வியர் பண்ணும்போது ஆடாகவும் தெரியாது. அதே இதில் வந்து நான் க்ரே கலர் வாங்கியிருக்கேன். இது வந்து கிளிப் ஆன் ஃபுல் கவரேஜ் நர்சிங் ப்ரா, க்ரே கலரு. abit10 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். ஆர்டர்ஸ் வந்து 1000 ருபீஸ்க்கு மேலே ஆர்டர் பண்ணும்போது. அதே மாதிரி இந்த கோடை வந்து நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது. 15 டேஸில் வந்து ஈஸி ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பாலிசியும் வந்து இருக்குது. இந்த ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரீபெய்டாக வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கும்போது 5% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நைட்வேர் பைஜாமா செட்டும் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுலேயுமே வந்து உங்களுக்கு 50% 40% ஆஃபர்லாம் இருக்குது. இந்த டிஷர்ட் அண்டு பேண்ட் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல் சைஸில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட மெட்டீரியல் குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி வந்து நான் இவங்களோட நைட் ட்ரெஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். வியர் பண்ணுறதுக்கு நல்லா ப்ரீத்தபிளாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் ப்ரா தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஜிப்போடு வரும். நல்லா ஹை இம்பேக்ட் ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரியான ப்ராஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது வாங்கியிருந்தேன். நம்ம டிஷர்ட்லாம் போட்டு ஒர்க் அவுட் வியர்லாம் போட்டு பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து எல்லா ஒர்க் அவுட்டும் வந்து ஈஸியாகவும் பண்ண முடியும். ஸோ அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வாங்கணும். நான் வாங்கியிருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட லிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து வெப்சைட் லிங்க்கு, கோடு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸி வந்து பார்த்திங்கன்னா நீ லென்த்துக்கு கொஞ்சம் கீழே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். லைஃப் ஸ்டைலில் கோட் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வாங்கினேன். அதில் வந்து என்னோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14. இது ரொம்ப வந்து மெட்டீரியல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் வந்து ட்ரிப் போகும்போது அந்த மாதிரிலாம் வந்து இதை வியர் பண்ணியிருந்தேன். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவு. உள்ளே வந்து உங்களுக்கு லைனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஒரு ஒயிட் மெட்டீரியலில்
லைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட காமிச்ச ஸ்கர்ட்டை வந்து நீங்கள் இதுக்குள்ளே வந்து வியர் பண்ணிக்கலாம். இது கோயம்புத்தூர் லைஃப் ஸ்டைலில் தான் வந்து நான் எடுத்தேன், ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலில். இதில் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கும் நாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரெஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. அனுப்பும்போது வித்தவுட் ஜிப்பில் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல், சிந்தட்டிக் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா நமக்கு உடம்போட ஒட்டின மாதிரி இருக்கும். நான் வந்து டெய்லர்கிட்ட கொடுத்து ஃபீடிங் ஜிப் வச்சு கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். சி செக்ஷன் டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெகின் போடுறது, பேண்ட் போடுறதுலாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ அந்த டைமில் ஃபுல்லாகவே வந்து நான் மேக்ஸி டைப்பில் தான் வந்து வியர் பண்ணேன். எல்லாத்துக்குமே வந்து ஃபீடிங் ஜிப்பு, ஃப்ரண்ட் பட்டன் அந்த மாதிரி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு, ட்ராவல் பண்ணும்போது, ஊருக்கு போகும்போது அந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு வந்து நான் இதில் பிபாவில் வந்து இது எடுத்தேன். இது வந்து ஃபுல் ட்ரெஸ் மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபங்க்ஷன் வேர் மாதிரி இருக்கும். நம்ம இதை வந்து வியர் பண்ணிட்டு போய்க்கலாம். மேக்ஸி டைப்பு தான். ஸோ பேபி பம்போட போடும்போதும் கரெக்டாக இருந்துச்சு. இப்பயும் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் இழைச்சிட்டோம் அப்படின்னா கூட நம்ம இதெல்லாம் வந்து டெய்லர்கிட்ட கொடுத்து சைடில் வந்து ஆல்ட்ரு பண்ணி நம்ம ஃபிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மேக்ஸி வந்து ஃபுல் லென்த் மேக்ஸி, இந்த மாதிரி வீனக்கோட ஃபுல் ஹேண்டோடு இருந்துச்சு. இது வந்து நான் ஆஜியோ ஆப்பில் வாங்கினேன். சைடில் பிக்சர் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மெட்டீரியல் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இது வந்து நமக்கு உடம்போட ஒட்டின மாதிரி இருக்கும். நல்லா வியர் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணுறோம், எங்கேயாவது ஷாப்பிங்லாம் போகிறோம், அந்த மாதிரி டைம்லாம் வந்து இந்த மாதிரி வியர் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் லென்த்துக்கு உங்களுக்கு இருக்கும். ஃப்ளோரல் மேக்ஸி. பிக்சர்ஸில் வந்து அந்த ஆன்லைனில் வாங்கும்போது அதில் ஃப்ளோரல் வந்து இந்தளவுக்கு கிளியராக தெரியல. இதில் வந்து கிளியராக இருக்குது. இந்த மேக்ஸி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லாஸ்ட் இயர் பர்த்டே அவுட்ஃபிட்டு. இது வந்து மஹில்ஸ் ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த கலர், இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் ஃபீடிங் ஜிப்போட எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா 3 லேயர் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மேக்ஸி வியர் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் நிறைய மேக்ஸியே எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது. சரி நம்ம ப்ரெக்னென்சி டைம்லேயும் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி இதே வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு மேக்ஸியாக வந்து நான் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு இந்த மேக்ஸி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன்ஸ் ஆஃப் ஸ்டெப் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. அவங்களும் வந்து என்னோடய மெஷர்மெண்ட் கேட்டாங்க. நான் மெஷர்மெண்ட் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சாங்க. இது வந்து அதே டைப்பில் 3 லேயர் நல்லா ஃபுல் லென்த்து வச்சு தைச்சிருந்தாங்க. உள்ளே வந்து நமக்கு லைனிங் வந்து இந்த மாதிரி பிளாக் மெட்டீரியல் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி லைனிங் கொடுக்கும்போது நமக்கு வந்து நல்லா தின்னாக உடம்போட ஒட்டின மாதிரி இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் டியூரிங் ப்ரெக்னென்சி அண்ட் ஆஃப்டர் டெலிவரியும் வந்து யூஸ் பண்ணேன். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பெரிய மேக்ஸிஸ்லாம் நம்ம வியர் பண்ணும்போது நம்ம வந்து லெக்கின்னு இதெல்லாம் போடாமல் வியர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பனியன் டைப்லேயே வந்து இன்னர் ஸ்கர்ட்ஸ் வந்து கிடைக்கிது. பிளாக்கு, ஸ்கின் கலர் இந்த மாதிரி நம்ம 2 வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா போத் நம்ம லைட் கலர் அண்ட் டார்க் கலர் 2க்குமே வந்து இது வியர் பண்ணிக்கலாம். நமக்கும் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா பேண்ட்டு போட்டு மேக்ஸி போடுறோம் அப்படின்னா அது யூஷுவல் நம்ம குர்த்தி போடுற ஸ்டைலில் வந்துடும். அதே இது போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். டியூரிங் ப்ரெக்னென்சி அண்ட் ஆஃப்டர் டெலிவரிக்கு வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. இது எலாஸ்டிக் டைப் அப்படிங்கிறனால நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். நல்லா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, போடுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு ஸ்லிட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த மேக்ஸி வந்து பார்த்திங்க அப்படின்னா இலா ஸ்டோரில் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். என்னோடய ஹோம் டூர் வீடியோவுக்கு வந்து இந்த மேக்ஸி தான் போட்டிருப்பேன். ஃபுல் ஹேண்ட் வச்சு இருக்கும். சென்டர் ஜிப் வச்சு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. இதுவும் ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி தான். மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களோட ஷாப்போட டூரே வந்து நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அவங்க எல்லா கிளாத்ஸுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வேணால் ஃபர்தராக காண்டாக்டும் பண்ணிக்கலாம். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த கலர் வந்து எனக்கு ஜாமெட்ரிக் பேட்டர்ன் மாதிரி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பர் ஸ்டாப் பேஜில் வந்து ஆப்பில் வந்து நான் இது வாங்கியிருந்தேன். நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் இருந்துச்சு. 750 ருபீஸ்க்கு வந்து இது வாங்கியிருந்தேன். இதில் ஃப்ரண்ட்டு ஜிப் ஓப்பனிங்லாம் கிடையாது. சைஸ் வந்து எல். மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேட்டர்னுக்காக ஒரே ஒரு பட்டன் மட்டும் கொடுத்துருந்தாங்க. நம்ம வேணும்னா சென்டர் ஜிப் வச்சு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் கஸ்டமைஸ் பண்ணல, அப்படியே தான் வச்சுருக்கேன். இதுவுமே வந்து வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாவை அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த மேக்ஸி நான் வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் டியூரிங் ப்ரெக்னென்சியில் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து நல்லா ஒரு ஃப்ரீ சைஸு எல்லு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நல்லா க்ரஷ் டைப் ஸ்லீவு. அதே மாதிரி மெட்டீரியல் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த மேக்ஸி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக என்னோடய ஆனிவர்சரி பிக்சரில் கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். இது வந்து வித் ஃபீடிங் ஆப்ஷனோட நல்ல ஒரு க்ரஷ் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு. காட்டனும் இல்லாமல் ரயானும் இல்லாமல்
ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல். இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா பொலாகோ அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த பேஜில் வந்து மோஸ்ட்லி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மேக்ஸிஸ் இருக்கும். நர்சிங் ஃப்ரெண்ட்லி மேக்ஸிஸ்லாம் வந்து தனியாக வந்து போட்டிருந்துருப்பாங்க. ஸோ அதில் வாங்கினது தான் இது. இதுவும் நான் நிறையா டைம் வியர் பண்ணிவிட்டேன். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஸ்லீவ்ஸ்லேயும் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. நல்லா ஒரு க்ரஷ் டைப் மாதிரியான ஒரு மெட்டீரியல். வியர் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுக்கு லைனிங்லாம் வந்து எதுவும் கிடையாது. மெட்டீரியலே நல்லா திக்காக இருக்கும். நம்ம அந்த ஸ்கர்ட் போட்டு இதை வந்து வியர் பண்ணிக்கலாம். இது எல்லாம் தான் என்னோடய மேக்ஸி கலெக்ஷன்ஸ். இது எல்லாத்தோட லிங்க்கும் ட்ரெஸ் கலரோடு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் 2 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஆஃப்டர் வாஷும் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ரெகுலராக நம்ம போகும்போது டக்குன்னு நம்ம எடுத்து போடுறதுக்கு, ஃபங்க்ஷனுக்கு, ட்ராவலிங்க்கு, ஷாப்பிங்க்கு, இந்த மாதிரி எல்லா அக்கேஷனுக்கும் போட்டுக்கலாம். மெயினாக ஃபீடிங் மதருக்கு இந்த மாதிரி மேக்ஸிஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ நம்ம குர்த்திஸு மற்ற ட்ரெஸ்லாம் போடுறதுக்கு அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ அதிகமாக வெளியே போகிற ஒர்க், வீடியோ ஷூட்டிங் இதெல்லாம் இருக்கும். அப்படிங்கிறனால மோஸ்ட்லி நான் வந்து மேக்ஸி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு ரெடிமேடில் வந்து எதுவும் செட் ஆகலை அப்படின்னா நம்ம சைஸ் அண்ட் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெட்டீரியல் செலக்ட் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி டெய்லர்ஸ்டே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த மேக்ஸி கலெக்ஷன் வீடியோஸ் வந்து இன்றைக்கி போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி குர்த்தி கலெக்ஷன் வீடியோவும் நான் வந்து செப்பரேட்டாக வந்து இன்னொரு வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். பேஸ்கெட்டு அந்த மாதிரியை விட இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டம் செல்ஃபில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன கலர் அப்படிங்கிறது பார்த்தோன்னே தெரியுது. எடுத்து வியர் பண்ணுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.